السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله خلق آدم من قبلة قبلها من جميع الأرض، فجاء بنو آدم على قدر الأرض، جاء منهم الأحمر والأبيض والأسود، بين ذلك والسهل والحزن والخبيث والطيب، أو كما قال عليه الصلاة والتسليم. இந்த உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் என்னுடைய பொழுதில் செய்து கொடுக்கின்ற அந்த ஏக இறைவனாம் இறைவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னும் யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த முழு உலகத்தையும் மனித சமுதாயத்தையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட உத்தம சத்திய தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவருடைய தோழர்களின் மீதும் மற்றும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தன்று முன்னமே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் பரக்கத்தும் ரஹமத்தும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனின் மாபெரும் கிருபை ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளன்று பெருமானாரின் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த பார்வை நம்மின் மீது படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகையால் இந்த ஜும்ஆவுடைய நாளை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நாம் பேசிய பொழுது முதல் மனிதனாம் ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டது இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது செயற்கையானது என்றும், இன்று உலகளாவிய அறிஞர்கள் கூறுகின்ற அந்த நோக்கத்தின்படி அது இயற்கையானது என்றும் நாம் அதை பிரித்து பார்த்தோம். விஞ்ஞானிகள் கூறுகின்ற அந்த கருத்திற்கு நாம் பல வலுவான ஆதாரங்களை கேள்விகளாக எழுப்பி அதை முன்வைத்து அதை மறுத்தும் பேசினோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோ ஆதமை நான் மனிதனாகவே நேரடியாக படைத்தேன் என்று திருமறையாம் குர்ஆனில் அவன் கூறி காண்பித்துள்ளான் என்பதை நாம் சொல்லி காண்பித்து, மனிதன் பரிணாம வளர்ச்சியினாலே அவன் இப்பொழுது மனிதனுடைய அந்த அந்தஸ்தை அடைந்திருக்கின்றான் என்கின்ற விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நாம் முழுமையாக அதை மறுத்து பேசினோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் இந்த வாரம் ஆதம் நபியினுடைய படைத்தலை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் குர்ஆனில் எப்படி சொல்லி காண்பிக்கின்றான். ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மண்ணிலிருந்து படைத்தான் என்று நம் அனைவர்களுக்கும் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சுனனு அபுதாபிதிலே பதிவாகி உள்ளது. ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மின் கபலத்தின் கபலஹா மின் ஜமீஇல் அர்த், ஒரு கைப்பிடி மண்ணிலிருந்து, அதாவது உலக மொத்த மண்களிலிருந்தும் ஒரு கைப்பிடி மண்ணிலிருந்து அல்லாஹ் ஆதமை படைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய இந்த நபிமொழி இன்று அதை எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தொடர்பு படுத்தி வரிசையாக ஆதமை படைத்தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வார உரையிலே நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். ஆரம்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் நபியை படைத்ததை பற்றி நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை உலக மண்களிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணிலே அவன் படைத்தான் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்படி படைத்த அந்த மனிதனுடைய தன்மை இந்த மண்ணுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல் இருக்கின்றது. சிலர்கள் வெள்ளையாகவும், சிலர்கள் கருப்பாகவும், சிலர்கள் மாநிறமாகவும், அதாவது அந்த வெள்ளைக்கும் கருப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிறமாகவும், இன்னும் அதில் நல்லவர்களும் கெட்டவர்களும், இன்னும் இலகிய மனம் படைத்தவர்களும் கடின உள்ளம் படைத்தவர்களும் இந்த மண்ணினுடைய தன்மையின் காரணமாகவே அவர்கள் மாறுகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமொழியிலே நமக்கு சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் மண்ணுடைய தரத்தில் மனிதன் பிரிக்கப்படுகின்றான் என்று இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மனிதனை படைத்தான் என்று ஒரு 6 வகையாக தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் அவன் சொல்லி காண்பிக்கின்றான். முதலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததை பற்றி சொல்லும்போது ஆதம கலகஹு மின் தீன், அல்லாஹ் ஆதமை படைத்தான், அவன் மண்ணில் இருந்து ஆதமை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த மண் எப்படிப்பட்டது? தீன் என்று வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு தெளிவுபடுத்தும் பொழுது இது தூசி கலந்த வெறும் சாதாரண மண். இந்த மண்ணிலிருந்து ஆதமை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னொரு வேறொரு வசனத்தில் சூரத்து சஜிதாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது வபதா ஹல்கல் இன்சான மின் தீன் அப்படின்னு சொல்லி காட்டுகின்றான். முதலில் ஆதமை அவன் மண்ணிலிருந்து படைத்தேன் என்று சொல்கின்றான். இரண்டாவது வேறொரு வசனத்தில் அவன் கூறும் பொழுது நாம் ஆதமை தீன் மண்ணிலிருந்து தான் படைத்தோம். ஆனால் அந்த மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா? அது ஒரு வகையான தண்ணீர் கலந்த மண்ணிலிருந்து நாம் ஆதமை படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு வசனத்தில் இப்படி சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்லி காண்பிக்கின்றான். ஹலக்னாஹும் மின் தீனில் லாஸிப், ஆதமை நாம் தீனில் லாஸிப், அதாவது ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு மண்ணிலிருந்து நாம் படைத்தோம் என்று வேறொரு வசனத்தில் இப்படி சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்து நான்காவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹமஇம் மஸ்னூன், அது ஒரு வகையான மண். அந்த மண் எப்படிப்பட்டது? அது நிறம் மாறியது, வாசனை மாறி போன மண். அது நீங்கள் பார்க்கக்கூடிய சாதாரண மண் அல்ல, அது ஒரு வகையான கருப்பு நிறமான மண். ஹமஇம் மஸ்னூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு இடத்தில் இப்படி சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்து ஐந்தாவதாக ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார் என்று சொல்லி காண்பிக்கின்றான். நான் ஆதமை அவன் அல்லாஹு படைத்ததை சொல்லி காட்டும் போது நாம் ஆதமை படைத்தோம் எப்படி தெரியுமா? அது ஒரு வகையான காய்ந்து போன மண். அந்த காய்ந்து போனுடைய மண்ணுடைய உதாரணம் எப்படிப்பட்டது தெரியுமா? கல் ஃபஹார், அது ஒரு வகையான பானையை போன்று, அதை நீங்கள் தட்டினால் உங்களுக்கு ஓசை எழும்புமே, அது போன்ற ஒரு மண்ணிலிருந்து நாம் ஆதமை படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஐந்தாவது சொல்லி காண்பிக்கின்றார். ஆறாவது நாம் ஆதமை படைத்தோம், அவருக்கு மரியாதை வழங்கப்பட்டது, அவருக்கு மலக்குமார்கள் எல்லாம் சஜிதா செய்தார்கள், என்னுடைய ரூஹை நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடலிலே நான் ஊதினேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆறாவது சொல்லி காண்பிக்கின்றான். இப்பொழுது நாம் பார்த்த இந்த 5-6 வசனங்களும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக பேசுகின்றது. அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மனிதனை படைத்தான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்ததை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மண்களில் இருந்தும் தான் அவன் எடுத்தான். ஆனால் இப்போது சொன்ன மண்கள் எல்லாம் ஒரே தரம் தான். அதனுடைய நடைமுறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய செய்முறையை சொல்லும் பொழுது முதலிலே ஆதமை நாம் வெறும் மண்ணாக இருந்தோம், அதில் சிறிது தண்ணீரை ஊற்றினோம், அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீன் என்று சொல்லி காண்பிக்கின்றான். துராபிலிருந்து ஆதமை அவன் தீனாக மாற்றினான். பின்பு தீனில் லாஸிபா, அந்த மண்ணை ஒரு வகையாக அவன் குழப்பினான். குழப்பியதற்கு பின்னால் அது ஒட்டிக்கொள்ளும் மண்ணாக கள்ளி மண்ணாக மாறி போனது. பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை அவன் ஹமஇம் மஸ்னூன், அப்படி ஒட்டி கொள்ளக்கூடிய அந்த மண் முன் சொல்லப்பட்ட அந்த துராபினுடைய சாதாரண நிலையிலிருந்து அது இப்போது மாறி ஒரு வகையான கருப்பு கலராக, கருப்பு நிறம் நிறைந்த மண்ணாகவும், முன் சொன்ன அந்த மண்ணினுடைய தன்மை முற்றிலும் மாறிப்போன, வாசனை மாறிப்போன மண்ணாக இந்த ஹமஇம் மஸ்னூனாக அந்த மண் மாறியது. அடுத்தபடியாக சல்சால், அதை காய வைத்தான், அது காய்ந்தது. அதற்கு முழுவதுமாக
வடிவம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அது தட்டினால் ஓசை எழக்கூடிய ஒரு சட்டியை போன்று அந்த மண் மாறியது. பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலிக்கும் பஷர் மின் தீ, மண்ணிலிருந்து மனிதனுடைய படைப்பை அவன் முழுவதுமாக படைத்துவிட்டு ஃபைதா சவ்வைத்தஹு வனஃபகத் ஃபீஹி மிர் ரூஹ், தன்னுடைய ரூஹை அவன் அதிலே ஊதினான். ஊதியதற்கு பின்னால் ஃபகஊ லஹு சாஜிதீன், அங்கிருந்த மலக்குமார்கள் ஜின்கள் எல்லாம் அந்த ஆதமுக்கு சஜிதா செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அன்பானவர்களே, ஆதமை படைத்தோம் என்று நாம் கேள்விப்பட்ட அந்த விஷயத்திற்கு பின்னால் இவ்வளவு வகையான ஒரு செய்முறை இருக்கிறது என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஆதமை படைத்தோம் என்று தான் சொல்கின்றார்களே தவிர ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது போன்று படைத்தான், எந்த நிலையில் படைத்தான் என்பதை யாரும் சொல்வது கிடையாது. இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம். படித்ததில் மனுஷன் எப்படி உருவானா அப்படின்ட்டு போய் இப்போ கேட்டால் எல்லாருமே சொல்கிறது, மனிதன் குரங்கிலே இருந்தான், அவன் பரிணாம வளர்ச்சியின் மூலமாக இப்பொழுது மனிதனுடைய அந்தஸ்தை அவன் அடைந்து விட்டான். சென்ற வாரம் இதை பற்றி நாம் பேசும் பொழுது நாம் சொல்லியிருந்தோம், மனிதன் ஒரு வேளை பரிணாம வளர்ச்சி அடைந்திருந்தான் என்று சொன்னால் இப்பொழுது அவன் மனிதனுடைய அந்தஸ்திலே இருக்க முடியாது. அவனும் ஒரு பிராணிதான், ஆனால் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு விலங்காகத்தான் மனிதன் இருக்கின்றான். விலங்குகள் அது அதனுடைய தேவையை அதுவாகவே நிறைவேற்றிக் கொள்ளும். ஆனால் இந்த மனித விலங்கு அது செய்யக்கூடிய அந்த தேவை என்பதை அது ஒரு வகையான கருவியின் மூலமாக அதனுடைய தேவையை அது பூர்த்தி செய்து கொள்ளும் என்று நாம் சில விஷயங்களை சென்ற வாரம் சொல்லி காண்பித்தோம். ஆனால் இப்பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயம், அதாவது மண்ணிலிருந்து நாம் மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் சற்று விரிவாக, அதாவது இப்பொழுது பேசப்படக்கூடிய அந்த விஞ்ஞானத்திற்கு ஒப்பற்று நாம் அந்த விஞ்ஞானத்தை ஒப்பிட்டு நாம் பேசி பார்த்தோம் என்று சொன்னால் இது 100% உண்மையானதாகவே இருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் உருவாகுவதற்கு தேவையான எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தாதுக்கள். மனிதனுக்கு இந்த தாதுக்கள் எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் அவனுடைய உடம்பில் இருந்தால் மனிதன் உருவாகி இருக்கலாம் என்று விஞ்ஞானம் சொல்கின்றது. அதற்கு பல முக்கியமான தேவைகள் இருக்கின்றது. அதில் மிகவும் முதன்மைத்தனம் பெற்றது ஆக்சிஜன். காற்று இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. அதே போல் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இது போன்ற சில தாதுக்கள், சில எலமெண்ட்ஸ் மனிதனுடைய உடலிலே இல்லை என்று சொன்னால் மனித உயிர் அது தோன்றியிருக்காது என்று விஞ்ஞானிகள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆனால் இன்று மண்ணை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா தாதுக்களும் மண்ணிலும் இருக்கின்றது என்று இன்று விஞ்ஞானிகள் அதை நிரூபித்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய மண்ணிலிருந்து மனிதன் வந்தான் என்ற கருத்து, இந்த கருத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒத்துப்போகின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியா அப்படின்னா மண்ணுக்கும் இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கின்றது, மனிதனுக்கும் இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கின்றது. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை விஞ்ஞானம் தெளிவுபடுத்தி விட்டது. அப்படி என்றால் என்னுடைய ஈமான் கூடிவிட்டது என்று சொன்னால் அந்த ஈமானில் மிகவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் என்பது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஈமானா என்று பார்த்தால் நிச்சயமாக அது கிடையாது தான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்தான் என்று அவன் திருமறையாம் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஆதம ஹலகஹு மின் துராப், நாம் மண்ணிலிருந்து ஆதமை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்வதை கேட்ட ஒரு அடியான் உடனே அவன் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஆதமை படைத்தானா, எப்படி மண்ணிலிருந்து படைத்தானா, சரி நான் ஈமான் கொன்று விட்டேன் என்று சொல்ல வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய இந்த நடைமுறையெல்லாம் பார்த்துவிட்டு இன்று சயின்ஸ் சொல்லிவிட்டது, அதை நிரூபணம் படுத்திவிட்டது. நான் இப்பொழுது என்னுடைய ஈமானை நான் முழுமையாக ஆக்கி கொள்கின்றேன் என்று ஒருவர் ஈமான் இதன் காரணமாக கொண்டால் அவருடைய ஈமானிலே குறை இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த விஷயத்தில் சந்தேகப்படக்கூடிய அந்த நபர் இப்பொழுது இந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தை ஒப்பிட்டு பார்த்து அவருடைய ஈமானை வலுப்படுத்துகின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக இது மிக பெரும் ஒரு தவறான ஒரு வழிகேட்டிலே நம்மளை கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகையால் இன்று பெரும்பாலான உலமாக்கள் தங்களுடைய குர்ஆன் வசனத்தை சொல்லிவிட்டு அதற்காக விஞ்ஞானத்தை ஆதாரமாக கொண்டு வருகின்றார்கள். இது முற்றிலும் தவறானது என்று பல உலமாக்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த கருத்தை நாம் அப்படியே முழுவதுமாக அதை ஏற்க வேண்டும்.
அதற்காக நாம் விஞ்ஞானத்தை துணையாக கூட்டிக் கொண்டு வந்து இதோ விஞ்ஞானம் இப்பொழுது ஒப்புக்கொண்டு விட்டது, நான் இப்பொழுது என்னுடைய ஈமானை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னால் அது முற்றிலும் தவறானது பாதையே நமக்கு வழிவகுத்து தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகையால் அல்லாஹ் சொன்னான், ஆதமை படைத்தேன். எப்படி படைத்தேன்? நான் மண்ணால் படைத்தேன், அதில் சிறிது தண்ணீரை ஊற்றினேன், அதை குழப்பினேன், வடிவம் கொடுத்தேன், என்னுடைய ரூஹை நான் அதிலே ஊதினேன். ஆதம் நபி அவர் இப்போது மனிதனாகவே அவர் தோன்றினார் என்று குர்ஆன் பேசக்கூடிய விஷயத்தை நாம் அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் இந்த விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய சில வார்த்தைகளை நாம் உங்களுக்கு சொல்லி காண்பித்தோம். இது கால ரப்புக்கலில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை படைப்பதற்காக மலக்குமார்களிடத்திலே கேட்டானாம். அதாவது இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலீஃபா, பிரதிநிதி என்று சொல்லி காண்பிக்கின்றான். இந்த ஹலீஃபா என்றால் யார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹலீஃபா என்று சொன்னால் ஒரு அரசர், அவர் வாழ்ந்து கொண்டு நீதமான ஆட்சியை மக்களுக்கு அவர் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார். அவர் சென்றதற்கு பின்னால், அவர் இறந்ததற்கு பின்னால் அவருடைய ஆட்சியை நிலைநாட்டக்கூடிய, அதே மக்களுக்கு மத்தியில் சமத்துவத்தையும் நல்லெண்ணத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு நபரை அவர் விட்டு சென்றிருப்பார். அந்த நபருத்தான் அந்த முன்னால் இறந்த அந்த இன்னொரு நபருக்கு இவர் ஹலீஃபாவாக இருப்பார். அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் ஆதமை ஹலீஃபா என்று சொல்கின்றானே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை விட்டு சென்று விட்டானா என்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் நமக்குள் எழுகின்றது. இந்த குழப்பத்தை நாம் இப்போதே சரி செய்து கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நிலைத்திருக்கக்கூடியவன். எல்லா வஸ்துக்களும் அழிந்தாலும் அவன் நிலையானவன். ஆகையால் இந்த ஹலீஃபா என்ற வார்த்தைக்கு நாம் என்ன பொருள் என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் ஹலீஃபா என்று இந்த வார்த்தையே சில உலமாக்கள், சில முஃபஸ்ஸிரீன்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த ஹலீஃபா என்கின்ற வார்த்தை நாம் மேலே சொன்ன அந்த உதாரணத்திற்கு சம்பந்தப்படுகின்றது. அதன் காரணமாக அவர்கள் ஒருவேளை ஹலீஃபா என்ற இந்த வார்த்தைக்கு பின் தோன்றல் அல்லது பிரதிநிதியை பற்றி பின் தோன்றல் அல்லது ஒரு தலைமுறையை பின்னால் வழி நடத்துபவர்கள் என்றும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்படி என்றால் என்ன? இந்த விஷயத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலில் ஹலீஃபா என்கின்ற வார்த்தைக்கு ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை ஹலீஃபா என்று சொன்னான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகில் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஜின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருந்தான். அவர்கள் வாழ்ந்த அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் செய்த சில அநியாயத்தின் காரணமாகவும் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்த, அதாவது அந்த ஜின்களுக்கு மத்தியிலே பல குழப்பங்களை அவர்கள் ஏற்படுத்தியதன் காரணமாக அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து துடைத்தெறியப்பட்டார்கள். ஒருவேளை மனிதனும் அவன் பிறக்கப்பட்டு இந்த ஜின்களுக்கு பதிலாகத்தான் அவன் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகின்றான் என்ற ஒரு கருத்தை சில உலமாக்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னும் சிலர் இல்லை, அப்படி கிடையாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு பல சிறப்பு அதிகாரங்களை வழங்கி அவனை தன்னுடைய பிரதிநிதியாகத்தான் அவன் இறக்கி உள்ளான் என்று இன்னும் சில உலமாக்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நாம் முதலில் சொன்ன அந்த ஜின்களுக்கு பதிலாகத்தான் மனிதன் பிரதிநிதியாக அனுப்பப்பட்டுள்ளான் என்கின்ற இந்த கருத்தை நாம் நேரடியாக இதை மறுக்கவும் முடியாது. காரணம், ஜின்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்படியென்றால் மனிதர்கள் எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை ஹலீஃபா என்று சொல்கின்றான் என்று பார்த்தால், ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலீஃபா என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு தோதுவானதாகவே இருக்கின்றது. அதில் முதல் வசனம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸை பார்த்து கேட்கின்றான், காலையா இப்லீசு மா மனக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதை, என் கரத்தால் நான் செய்ததை சஜ்தா செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸை பார்த்து கேட்கின்றான். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், சும்ம சவ்வாஹு வ நஃபக ஃபீஹி மிர் ரூஹ், என்னுடைய ரூஹை நான் அவருக்கு ஊதினேனே என்று சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு வசனத்தில் இப்படி கேட்கின்றான், வ அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா,
ஆதமுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா சிறப்பம்சங்களையும் வழங்கினான் என்று கூறி காண்பிக்கின்றான். அடுத்து உவல்லதி கலகலக்கும் மாஃபில் அருள் ஜமியா, ஆதமுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் அவருக்கு சொந்தமானதாக அவருக்கு பயன் தரக்கூடியதாக நாம் ஆக்கி வைத்தோம் என்று சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் பல இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமுக்கு நாம் செய்த எல்லா நல்ல விஷயங்களையும் அவருக்கு கற்றுத்தந்த எல்லா நன்மைகளையும் பற்றி சொல்லக்கூடிய அந்த ரப்பு இதை வைத்து அவன் ஹலீஃபாவாக ஆக்கி வைத்துள்ளான் என்று சில உலமாக்கள் கூறுகின்றார்கள். ஹலீஃபா என்று சொன்னால் அல்லாஹ்வின் பிரதிநிதி தான். இவர் எப்படிப்பட்ட பிரதிநிதி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ அல்லது மற்ற மனிதர்களுக்கோ ஆட்சியிலோ அதிகாரத்திலோ ஏதேனும் ஒரு அந்தஸ்தை அவன் வழங்கியிருப்பான். அந்த அந்தஸ்தை அவர் சரிவர நிலைநாட்டுகின்றாரா? அதாவது அவருக்கு வழங்கப்பட்ட அந்த அமானிதத்தை அவர் சரிவர நிலைநாட்டுகின்றாரா என்று பார்க்கக்கூடிய பிரதிநிதியாகத்தான் அவர் இருக்கின்றாரே தவிர ஒருபோதும் அவர் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இல்லை என்பதை உலமாக்கள் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார்கள். நேரம் போதவில்லை. இந்த வசனத்தை எல்லாம் விளக்கி சொன்னால் நிச்சயமாக இதில் மிக பெரும் பாடம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இதனுடைய முழு விரிவையும் இதனுடைய முழு விளக்கத்தையும் கேட்கக்கூடிய நசீபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதங்களா சுன்னத்துல்